மறுபடியும் ஹிந்தி திணிப்பா. மதராசி தில்லி ஆத்தா மதராசி ஹிந்தி போலா, ஹிந்திக்காரர் மதுரை ஆத்தா ஹிந்திக்காரர் தமிழ் போலா. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 செந்தமிழை காக்க பெரும் சேனை ஒன்று உண்டு. இட்ஸ் எ கைட்லைன். ஓகேவா, ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஸ்டேட், சென்ட்ரல், என்சிஆர்டி எல்லாத்துக்குமே, ஐசிஐசி எல்லாத்துக்குமே தான் அவங்க கொண்டு வராங்க. அது ஒரு கைட்லைன் கொண்டு வராங்க. அதில் இந்த 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேசப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எனி 2 லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஏதாவது 2 லாங்குவேஜ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர் டங்கை இது வந்து காப்பாற்றும். இல்லை புரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலி செட்டில்ட் இன் கேரளா, தே ஆர் ரீலொகேட்டிங் டு கர்நாடகா. அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ஸ் வந்து 4வது 5வது வாட் எவர் தே ஆர் ஸ்டடிங், அவங்க கன்னடா அப்படிங்கிற லாங்குவேஜை ஃப்ரம் த ஸ்க்ராச் தே ஹேவ் டு லேர்ன். இந்த லாங்குவேஜுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு புது சப்ஜெக்ட் வருது அப்படின்னா வி கேன் லேர்ன் இட், அதில் பெரிய பிரச்சனை வராது. ஆனால் ஒரு புது லாங்குவேஜ் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கும். அது ஏன் அப்படின்னு சொன்னால், லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் எ நீஷ். இந்த 3 இல்லைனா 3க்கு மேலே லாங்குவேஜ் யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த லாங்குவேஜ் மேலே பற்றுதல் ஜாஸ்தி இருக்கும், யாரெல்லாம் வந்து தி லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்க தான் இந்த 4-5-6 லாங்குவேஜ்லாம் பேசுகிறவங்க அவங்களா தான் இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் எ நீஷ். அது படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்ல, அந்த ஒரு ஈடுபாடு வேணும், இருந்தால் தான் அது படிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படிங்கிறவங்க என்றைக்குமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்தபோது நான் யோசிச்சேன்னா, ஓகே, இஃப் சம்படி இஸ் ரீலொகேட்டிங், they can choose, for example, English ஹிந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், instead of Kannada they can choose their mother tongue அப்படின்னு வச்சு whatever they are studying so far they can choose it. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, அவங்க வந்துட்டு எங்கே போனாலும் இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரகிளை அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதர் டங் வில் கண்டினியூ அலாங் வித் தம். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், இந்தியாவில் நிறைய லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. அந்த லாங்குவேஜஸ் வந்து நிறைய என்ன சொல்ல எக்ஸ்டிங் டைப்பும் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அதுக்கான கன்சியூமர்ஸ் இல்லை, அதனாலேயே அது வந்து பெருசாக பயன்படுத்தாமலே அது வந்து எக்ஸ்டிங் டைப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை வராது. நோ லாங்குவேஜ் வில் பி என்டேஞ்சர் இஃப் திஸ் கண்டினியூ. ஸோ யார் எங்கே போனாலும் தே கேன் கேரி தேர் ஓன் மதர் டங். ஸோ மதர் டங்கும் இங்கே காப்பாற்றப்படும். அட் த சேம் டைம் இந்த மிடில் ஆஃப் த இயர் ஏதாவது ஸ்கூல் சேஞ்ச் ஆகுமோ அந்த பசங்களும் பெருசாக கஷ்டம் இல்லாமல் அவங்களால படிக்க முடியும். அப்படிங்கிறது அந்த பாலிசி ஓவராலாக சொல்லப்பட்டது. பட் இதில் இன்னொரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிசியை கொண்டு வந்து ஸ்டேட்டை தே கேன் நாட் மேண்டேட். ஸோ ஸ்டேட் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரன்ஸ் வராங்க, மற்றவங்க வராங்க அப்படிங்கும்போது அவங்க நம்ம ரீஜனல் லாங்குவேஜை படிக்காமல் விட்டாங்கன்னா, அந்த ஊருக்காரங்களும் படிக்காமல் விட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, பர்டிகுலர் ஊர் லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு. அதனால் அவங்க லாங்குவேஜை காப்பாற்றுறதுக்காக எல்லா ஸ்டேட்டும் அவங்க லாங்குவேஜை மேண்டேட் ஆக்குறாங்க. இஃப் யூ ஆர் கோயிங் வித் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், தென் த தேர்ட் லாங்குவேஜ் ஷுட் பி த ஸ்டேட்ஸ் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ எங்கள் சாயில் இருக்க வரைக்கும் இந்த லாங்குவேஜ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் அதை இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் த ஸ்ட்ரகிள் ஆஃப் த லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஸ்டில் கண்டினியூஸ். இதில் எனக்கு என்ன தோணுது, ஒரு சின்ன தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரண்ட் ஆகி வராங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் தரலாம். என்னென்னா, ஐதர் தே கேன் லேர்ன் தேர் மதர் டங் ஆர் த ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு தெலுங்கு ஃபேமிலி, தே born and brought up in தமிழ்நாடு, தே ஆர் ஓகே டு லேர்ன் தமிழ். ஈவன் தோ தே மதர் டங் இஸ் தெலுங்கு, தே ஆர் ஓகே டு லேர்ன் தமிழ். ஏன்னா அவங்க எல்கேஜிலேருந்து படிக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், தே கேன் லேர்ன். ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன் தரலாம், இஃப் யூ வாண்ட் யூ கேன் லேர்ன் தமிழ் தெலுங்கு ஆர் யூ கேன் லேர்ன் தமிழ். ஸோ ஒன்றில் ஸோ அதில் வந்து என்ன ஆகுனா, அங்கே மதர் டங்கும் படிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லையா, நீ யூ ஷுட் கோ ஃபார் த லோக்கல் லாங்குவேஜ். சப்போஸ் இன் பிட்வீன் ஒரு ஃபேமிலி இப்போ வந்து ஹைதராபாத்லேருந்து கர்நாடகா போகிறாங்க, ஒரு 8th இல்லைனா 7th போகிறாங்க வச்சுங்களேன். அந்த டைமில் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபேமிலி ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். தே கேன் சூஸ் தேர் தெலுங்கு ஆஸ் த மதர் டங். இல்லை எனக்கு தெலுங்கு வேணாம் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் கன்னடா. அப்படி இருக்கும்போது 2 லாங்குவேஜ் இங்கே காப்பாற்றப்படுது அப்படின்னு என்னோட தாட்டு. ஆனால் இது கரண்ட்டாக எல்லா ஸ்கூல்லையும் ஃபாலோ பண்ணுறாங்க எனக்கு தோணலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கிலீஷ் ப்ளஸ் இன்னொரு லாங்குவேஜ் ப்ளஸ் அந்த தேர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதா ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பாக அந்த ஊரோட ஸ்டேட் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட புரிதலாக இருக்குது. இதில் தான் உங்களுக்கு இல்லை அப்படி இல்லை வேறு மாதிரி இருக்குது தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். பட் இனிஷியலாக இந்த என்இபி வந்தப்போ நினச்சேன் இப்படி மாறும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு தெரிஞ்சு அது அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் சென்ட்ரல் கெனாட்
இம்போஸ் ஸ்டேட் டு லேர்ன் தீஸ் லாங்குவேஜஸ். ஸ்டேட் மேலே இம்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ஸ்டேட்டுக்கு அவங்களோடதான அந்த லா இருக்குது, அதை தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த புது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், இல்லை இப்போ சென்ட்ரல் போர்டு ரீசெண்டாக கொண்டு வந்த அதாகட்டும், உங்களுக்கு என்ன தோணுது? வாட் இஸ் யுவர் டேக் இன் திஸ்? இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்த இருக்கிற இந்த புது பாலிசிஸில் வாட் இஸ் யுவர் டேக் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.